கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? தானியேல் 1 அதிகாரம் 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தையும் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் 6 அதிகாரம் 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இந்த 2 வசனத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டால் நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று சொல்லி நான் தீட்டுப்படக்கூடாது என்று இருதயத்தில் தீர்மானிக்கிறான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். அங்கே தானியேல் மாத்திரம் கொண்டு வரப்படவில்லை, அநேக வாலிபர்களும் அங்கே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கு இல்லாத அக்கறை அல்லது அவர்களுக்கு இல்லாத ஒரு பொறுப்பு தானியேலுக்குள் இருப்பதை நாம் காண முடிகிறது. சின்ன சாப்பிடுகிற விஷயம் தானே, அதில் சமரசம் ஆகி இருக்கலாம். ஆனால் அங்கே அவன் அதை செய்யவில்லை. பாருங்கள், அவன் சொல்லுகிறான், இந்த போஜனமும் இந்த பானமும் என்னை தீட்டுப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிகவும் தெளிவாயிருக்கிறான். வாய்க்கு போகிற உணவு தானே, அதில் என்ன தீட்டுப்பட்டு விட போகிறது? வாய்க்குள் போகிறது ஒன்றும் தீட்டுப்படாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே தீட்டுப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் அதையெல்லாம் யோசிக்கவில்லை. இந்த போஜனமும் பானமும் என்னை தீட்டுப்படுத்தி விடக் கூடாது, இதற்காக நான் என் வாயை கட்ட தயார் என்று அங்கு இருக்கிறான். பாருங்கள், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பொதுவாக இந்த டயட்டில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? உடல் பயிற்சி அது எல்லாம் இருந்தாலும் அநேக நேரத்தில் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்பதில் உறுதியாயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தங்களுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும். டயட்டில் இருப்பவர்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளவு வைத்தாலும் நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன் என்பதில் மிகவும் தெளிவாயிருப்பார்கள். அதே போலத்தான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே தானியேல் நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்தி விடக் கூடாது என்பதில் தெளிவாய் இருந்தான். அந்த இடத்தில் அவன் முதலாவது செய்த காரியம், நான் பாவத்தோடு சமரசமாக மாட்டேன் என்பதை இருதயத்தில் தீர்மானித்தான். இரண்டாவது, இந்த போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று தன் வாயை கட்டினான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று சொல்லி வாயை கட்டும் அளவிற்கு அவன் இருந்திருக்கிறான் என்றால் அவனுக்குள் இருந்த வைராக்கியத்தை பாருங்கள். ஏனென்றால் ராஜாவின் போஜனம் என்றும் போது வகை வகையா இருந்திருக்கும். இவன் அடிமையாகத்தான் போகிறான். ஆனால் ராஜாவின் போஜனம் கிடைக்கும் போது எந்த வாலிபராயிருந்தாலும் இப்படி ஒரு உணவை நாம் இதற்கு முன்பு சாப்பிட்டதில்லை, இனியும் சாப்பிடுவோமா என்று தெரியவில்லை, ஆகவே கிடைக்கும் வரைக்கும் சாப்பிடுவோம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே தானியேல் அதை செய்யவில்லை. அங்கு தன் வாயை கட்டினான். மூன்றாவது, அவன் பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் அதற்காக பேசுவதை பார்க்கிறோம். இந்த காரியம் இவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தது தெரியுமா? 6:22 நாம் வாசித்தோமே, இங்கே இவன் ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது என்று வாயை கட்டினான். இவனுக்கு பிரச்சனை வந்த போது ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். இங்கே இவன் போய் பிரதானிகளிடத்தில் பேசுகிறான், இந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று பேசுகிறான். ஆனால் ஒரு நாட்கள் வருகிறது, எல்லாரும் இவனை குறித்து பேசும்படியாய் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை தானியேல் இடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இருதயத்தில் தீர்மானம் செய்வோம். விசேஷமாக பாவத்தோடு நான் சமரசமாக மாட்டேன். சின்ன விஷயமா இருந்தாலும் நான் அதற்கு ஒத்து வாழ மாட்டேன். நான் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ, பிரித்தெடுத்தாரோ, அதற்கேற்ற வாழ்க்கையை வாழுவேன் என்று இருதயத்தில் தீர்மானியுங்கள்.
இரண்டாவதாக, நம்முடைய வாயினால் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நாம் வாயை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருக்காக நாம் வாழ்வதற்கு, வைராக்கியமாய் நிற்பதற்கு. அன்றைக்கு அவன் பிரதானிகளிடத்தில் போய் பேசினான். இன்றைக்கு நாம் பிதாவினிடத்தில் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியம் இருக்கும்போது, நமக்கு பிரச்சனை என்று வரும்போது அன்றைக்கு சிங்கங்களின் வாயை கட்டினவர் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் வாயை பேசாதபடிக்கு கட்டி போடுவார். நம்முடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும். நிச்சயம் ஆண்டவர் நம்மை குறித்தும் அநேகர் நன்மையான விதமாய் பேசும்படி செய்வார். ஆகவே இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.